So Reiki's true magic lies in the lives it touches and transforms. So we are privileged to hear from some of our community members who will share their personal Reiki journeys. So I call upon Ms. Priyadarshini to share her experience. Shall we move to the next speaker and wait for Ms. Priyadarshini? Mr. Thirumal, are you there, sir? No, Priyadarshini is unmuted. Mr. Thirumal, are you there, sir? Nitya ma'am, would you like to spotlight? எஸ் மேம். எனக்கு இந்த மீட்டிங்கில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் மாஸ்டர் லலிதா மேம் அண்ட் ஸ்ரீதேவி மேம் நன்றிங்க மேம். அது என் பேர் வந்து திருமால். நான் டிபிஎஸ் பேங்க் சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரைவேட் பேங்க்ல. நான் இப்போ ஒரு 1 இயராக தான் ரைக்கி லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணேன் 2024. 2024 தான் எனக்கு மறக்க முடியாத இயராக இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையும் 2024 ரைக்கிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஃபீலிங்ஸ் அந்த வேற மாதிரியான இது போயிருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும். ஏன்னா அது சூப்பர் பவர் வச்சு அவங்க கெட்டவங்கள மாதிரி ஆளுங்களை திருத்தி நல்ல வேலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு சைல்ட்ஹுட் ஆசை. ஆனா அதுக்கு வந்து நம்ம வயசாகும்போது தெரிஞ்சு சூப்பர் ஹீரோலாம் ஆக முடியாது. ஆனா வந்து சித்தர்கள் யோகிகள் மாதிரி ஆயிட்டா அந்த இது பண்ணலாம், அந்த அந்த அஷ்டம சக்தியை வச்சு இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஆனா அதுவுமே ரொம்ப கஷ்டம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு திருமூலர் புக்ல படிக்கும்போது 14 ஆண்கள் 14 இயர்ஸ் வந்து நம்ம நல்ல பிராணாமா தியானம் மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணாதான் பண்ண முடியும் சொல்லி தெரிஞ்சது. அதுவும் செட் ஆக சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து இறைவன் கிட்ட வேண்டினேன். எனக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு வேண்டும் போது எனக்கு வந்து லலிதா மேமுடைய புக்கு வந்து அமேசான்ல பார்க்கறது வாய்ப்பு கிடைச்சி நான் புக்கு வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த புக்கில் வந்து லலிதா மேம் ஃபோன் நம்பர் இருந்து அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணேன் வாட்ஸ்அப்பில். அவங்க கிட்ட நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டை சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து எனக்கு வந்து ஸ்ரீதேவி மேம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க. அவர் ஸ்ரீதேவி மேம் கிட்ட இப்போ நான் பேசி அப்போ அவங்க எனக்கு வந்து ரைகி லெசன் போட்டு கொடுத்தாங்க. ஸ்ரீதேவி மேம் வந்து எனக்கு ஆக்சுவலாக நாங்கள் இடம் வேண்டும் போது நல்ல குரு எனக்கு கிடைக்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த வேண்டும் போது தான் எனக்கு ஸ்ரீதேவி மேம் வந்து எனக்கு அற்புதமான குரு அவங்க கிடைச்சாங்க. நானும் என்னுடைய மனைவி ரெண்டும் சேர்ந்து தான் 2 பேருமே அவங்க கிட்ட ரைகி ஹீலிங் கிளாஸ் அட்டன் பண்ணோம். 2 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஸ்பெச்சுவாலிட்டி, நல்ல குரோ ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஹீலிங் கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நானே வந்து என்னுடைய ஆஃபீஸ் மெம்பர்ஸ் என்னுடைய மேனேஜர்ஸ்க்கு ஒரு டைம் அவருக்கு ரொம்ப ஸ்டமக் பெயின் அதிகமாக இருந்தது. அவர் ஒரு சில மாத்திரைகள் எடுத்தாரு, ஆனால் சரியாகல. நானா சொன்னப்ப நான் வந்து ரைகி கிளாஸ்க்கு லெவல் 2 வரைக்கும் போயிருக்கேன். அப்புறம் அவருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருந்தது மேனேஜருக்கு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு வந்து ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆரா கிளீனிங் மேம் சொல்லி கொடுத்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணி செஞ்சேன். அவர் மணிப்பூரக சக்கரத்துல லோக்கல் சக்கரா சக்கரெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்ல அவருடைய ஸ்டொமக் பெயின் சுத்தமா சரியாயிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நல்லா இருக்கு இது எப்படிடான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அப்புறம் சொன்ன அவர்கிட்ட சார் ரைகின்னு ஒன்று இருக்கு, அதுதான் இந்த மாதிரி பண்ணுவோம், நம்மளுடைய ஆரா கிளீன்ஸ் பண்ணி நம்மளுடைய நோய் குணப்படுத்த சொல்லி அவருக்கு சொல்லி அவரும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டு மெம்பர்ஸ் சொன்னாரு. அப்புறம் வந்து எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு ஒரு காது வலி ரொம்ப அதிகமா இருந்தது, காது வலி ஏற்பேன். அவங்களுக்கும் நான் பண்ணேன். ஆக்சுவலா ரொம்ப நாளா அவங்களுக்கு வந்து நைட்ல வந்து தூக்கம் வந்தா வராம இருந்தாங்க. அடிக்கடி தூக்கம் வராது, அடிக்கடி மீட் வந்துட்டு இருந்திருக்கும். காது வலியாது இல்லை ஜென்ரலா. அப்ப நான் காது வலிக்காக நான் பண்ணும்போது காங்கிரஸ் சக்கரத்தில் நம்ம சக்ரஸ் பண்ணிருக்கோம்ல, அதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கினான்னு சொல்லிட்டு மறுநாள் எங்க சொன்னாங்க நான் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு நல்லா தூங்கி ரொம்ப மாரி நல்லா உணர்ந்தேன், நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அவ அதுக்கப்புறம் அடிக்கடி சொல்லுவாங்க தூக்கம் இல்லைன்னா தம்பி வந்து எனக்கு ஹீலிங் பண்றா அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நானும் பண்ணுவேன். அப்புறம் எங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கான், 10th படிக்கிறான். அவனுக்கு ஒரு டைம் படிக்கும்போது டியூஷன் போயிட்டு வரும்போது கண்ணில் பூச்சி வச்சு ரொம்ப ரெட் ஆயிடுச்சு. 2 வருஷம் மேலேயும் சரியாகல. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அம்மா நான் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் போய் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. சந்தை அந்த டைம்ல ஒரு இடிஎம் இல்லை வந்ததா சரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம் சொல்லிட்டு வீட்டுல எடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்க பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு இது சொன்னாப்புல. அப்ப நான் அவர் கூட்டு வச்சு ஹீலிங் பண்ணேன். அவனே ஷாக் ஆகிட்டா. ஒரு 10 மினிட்ஸ்ல அவனுடைய அவனுடைய கண் எல்லாம் சரியாயிடுச்சு. என்னைக்கும் ரொம்ப ஆச்சரியம் தான், பரவாயில்லையே நம்ம ஒரு ரேகி ஹீலிங்கால நம்ம ஒரு இந்த அளவுக்கு இருக்கே அப்படி ரொம்ப எனக்கு ப்ரௌடா இருந்தது ரேகி மேல. அப்புறம் எங்க வீட்டுல என் பாப்பாவுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுது, 2வது பாப்பாவுக்கு. அவளுக்கு வந்து ஒரு 3 மந்த் பிஃபோர் வந்து பிரெயின் ஃபீவர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸா 104 டிகிரி ஃபீவர்ல இருந்தாப்புல.
நாங்கள் ரொம்ப முடியாம ஐசியூல சேர்த்துட்டோம் பாண்டிச்சேரி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. டாக்டர்ஸே வந்து இது வந்து பிரெயின் ஃபீவர் ரொம்ப இப்போ கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்கா பாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. ஒய்ஃபே அவங்க ஐசியூல அவங்க பாப்பா கூட இருந்தாங்க, நான் வெளியே இருந்தேன். உடனடியாக நான் ஸ்ரீதேவி மேம் ஃபோன் பண்ணி, மேம் இந்த மாதிரி எனக்கு டிஸ்டன்ஸ் இல்லைங்க, பாப்பாக்கு பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இது பார்த்துட்டு பார்த்தீங்க இறைவனுக்கு பிரபஞ்ச சக்தி ரகி மூலியம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணாங்க. பார்த்தா அன்னைக்கு நைட்டே வந்து நானும் ஒய்ஃபுமே டிஸ்டன்ஸ் இல்லைங்க, நான் டிஸ்டன்ஸ் வெளியிருந்து பண்ணேன், என் ஒய்ஃப் பக்கத்துல இருந்து பண்ணாங்க. நம்பவே முடியல, டாக்டர்ஸே வந்து ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, எப்படி சாத்தியம் 2 டேஸா 104 டிகிரி இருந்த ஃபீவர், ரேகி அன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ள சுத்தமா இல்லாம ஜுரமே இல்லை, சரியாயிடுச்சு பாப்பாவுக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அதுல இருந்து அடிக்கடி அவங்க வீட்டுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து அடிக்கடி பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. இந்த இதுக்கு எனக்கு ரேகி பண்ணி கொடுத்தா இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் லலிதா மேமுக்காக தான் அந்த இது. அவங்க தான் எனக்கு பெரிய நல்ல ஒரு, அவங்க புக்கு படிக்க படிக்க ரொம்ப ரொம்ப அருமையான விஷயமா இருக்காங்க. அது படிக்க அப்புறம் நல்லா இருந்தது. ஸ்ரீதேவி மேமுக்கு நன்றிங்க மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி, நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நவ் வி மூவ் ஆன் டு பெரிய நாயக்கி. எல்லாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்கிறது. இந்த பிண்டத்தை கொடுத்த என் பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஆத்ம குருவான டாக்டர் PS லலிதா மேடம் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஞான குருவான ஃபாத்திமா மேடம் அண்ட் ஸ்ரீதேவி மேடம் அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் மற்றும் ரேக்கி குழுவினருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் என்னுடைய அனுபவத்தையும் மற்றும் பிரபஞ்சம் என்னை கல்வியாக கொண்டு மற்றவர்களுக்கு தொலைதூர சிகிச்சையும் நேரடி சிகிச்சையும் அதனால் பயனடைந்தவர்களின் அனுபவங்களை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கால அவகாசத்தில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் வருகை தந்த தலைமை விருந்தினர் திருமதி வித்யா பாலகிருஷ்ணன் மேடம் அவர்களின் உரைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைடன்ஸ் மேம். நான் ரேக்கிக்கு வர காரணம் டாக்டர் PS லலிதா மேடம் தான் காரணம். எனக்கு 2015 L4 L5 டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆல் மிகுந்த வலியுடன் சிறிது நேரம் கூட என்னால் உட்கார முடியாது. மருந்தில்லா மருத்துவம் யூடியூபில் தேடும்போது தான் டாக்டர் PS லலிதா மேடம் அவர்களின் சேனலை பார்த்து அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். ஒரு சிட்டிங் தான் மேடம் கிட்ட எடுத்தேன். ஹீலிங் செய்தாங்க. பின்னர் அக்குபஞ்சர் போட்டு இதை நீ வீட்டுல பண்ணிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு குணமடைஞ்சு இது வரைக்கும் நான் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். முதல் பேஷண்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட அனுபவத்தை நான் சொல்ல விரும்புறேன். மதுரையிலிருந்து திருமதி பாக்கியலட்சுமி அவர்களுக்கு தொலைதூர சிகிச்சை அளித்தேன். அவர்கள் வைரல் ஃபீவர், பேக் பெயின், கால்வலி என்று ஆங்கில மருத்துவம் பார்த்தார்கள். வலியும் ஜுரமும் எனக்கு குறையவில்லை. எனக்கு ஹீலிங் பண்ணுங்க என்று சொன்னார்கள். வலியின் காரணத்தினால் அவர்களால் சரியாக கூட பேச முடியவில்லை. ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஹீலிங் எடுத்த அவர்கள் எனக்கு பரவாயில்லை என்று கூறினார்கள். அவர்களிடம் மன அழுத்தமும் பயமும் அவர்களுக்கு இருந்தது. தொடர்ந்து 3 சிட்டிங் ஹீலிங் எடுத்து கொண்டு நன்றாக குணமடைந்தார்கள். அவர்களுக்கு கிளென்சிங் செய்த பின்னர், எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே கிளென்சிங் செய்த பின்னர் ஹீலிங் செய்யும் போது முக்கியமா இந்த பேஷண்ட்டுக்கு ஆக்னா, மணிப்பூரா, சுவாதிஷ்டானா, மூலாதாரா இவற்றையெல்லாம் அதிகம் கவனம் செலுத்தி மற்ற எல்லா சக்கரையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹீலிங் கொடுத்தேன். அவர்களுக்கு தேவைக்கேற்ற ரேக்கி குறிகளையும் செலுத்தினேன். அக்குப்ரெஷர் புள்ளிகளையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதை பின்பற்றுமாறு கூறினேன். இரண்டாவதாக பேஷண்ட் யாரு பாத்தீங்கன்னா அவருடைய கணவர். 4 சிட்டிங் ஹீலிங் எடுத்த இவர் தன் கணவருக்கு இரத்த சர்க்கரையின் அளவு 3 மாதமாக குறையவில்லை என்றும் அவருக்கு மன அழுத்தமும் இருக்கிறது, அவருக்கு ஹீலிங் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அவருக்கு முதல் 2 சிட்டிங் தொலைதூர சிகிச்சை முடிந்த பிறகு இரத்த சிகிச்சையின் அளவை வீட்டில் பரிசோதனை செய்து பார்த்ததில் 150 120 குறைந்தது. தொடர்ந்து 3 நாட்கள் ஹீலிங் எடுத்து கொண்டார். மன அழுத்தத்திலிருந்து
விடுபட்டு அவர் தன் வேலைகளில் முழு கவனத்தை செலுத்தினார். டயாபெட்டிக் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஹோல் பாடி, ஆக்னா, விசுத்தா, மணிப்பூரா, மூலாதாரா இந்த சக்கரங்களை சுத்தப்படுத்தி சக்தி ஊட்டி இதை பண்ணும், ரேக்கி பண்ணும். தேவையான ரேக்கி குறிகளை செலுத்தி வாட்ஸ்ஆப்பில் அக்குப்ரெஷர் பாயிண்டையும் கொடுத்தேன். 3வது பேஷண்ட் 33 வயது பெண்மணி. அவர்களால் தொடர்ந்து சில நிமிடம் உட்கார முடிவதில்லை மற்றும் பின்கழுத்து வலி, சைனஸ் ப்ராப்ளம், முதுகு வலி என கஷ்டப்பட்டு இருந்தார்கள். அவர்களுக்கு நேரடி சிகிச்சை ஒருமுறை பெற்று வலியிலிருந்து விடுபட்ட அவர் இக்கலையை ரேக்கி லெவல் 1 முடித்து தொடர்ந்து தனக்கு 21 நாள் சுய சிகிச்சை அளித்து இப்பொழுது வலி இல்லாமல் சில மணி நேரம் அவர்களால் உட்கார முடிகிறது. தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் ஈலிங் செய்து கொள்கிறார்கள். ரேக்கி ஈலிங் இவர்களுக்கு ஆக்னா, விசுத்தா, பேக் மணிப்பூரா, பேக் சுவாதிஷ்டானா, மூலாதாரா ரிக்வயர்ட் ரேக்கி சிம்பிள்ஸ் இவங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு அக்குப்ரெஷர் பாயிண்டையும் கொடுத்துட்டேன். 4வது பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் உள்ள என் சித்தி மருமகள் வீட்டில் செல்ல பிராணியான நாய்க்கு பிளேட்லெட் கவுண்ட், இரத்த தட்டணுக்கள் குறைந்து மிகவும் சோர்வாகவும் சரியாக சாப்பிடவில்லை. ஆங்கில மருத்துவம் பார்த்தும் பிளேட்லெட் கவுண்ட் ஏறவில்லை. ஃபர்ஸ்ட் சிட்டிங் தொலைதூர சிகிச்சை கொடுத்த பிறகு சிறிது சாப்பிட ஆரம்பித்தது. களைப்பு நீங்கி ஆக்டிவாக இருந்தது. பின்னர் பப்பாளி இலை சாறு கொடுக்க சொன்னேன். அவர் காண்பித்த ஆங்கில மருத்துவரும் பப்பாளி இலை சாறு கொடுக்க சொன்னார்கள். எதுவும் சாப்பிடாத காரணத்தினால் அவர்கள் இலைச்சாறு அப்போது தரவில்லை. ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஈலிங் செய்த பிறகே சாப்பிட ஆரம்பித்தது. அதன் பின்னர் பப்பாளி இலை சாறு கொடுத்தார்கள். 2வது சிட்டிங் ஹீலிங் செய்த பின்னர் அன்று மாலை சென்று இரத்த பரிசோதனை செய்ததில் பிளேட்லெட் கவுண்ட் 35,000 1,00,000 உயர்ந்தது. அவர்கள் வீட்டு செல்லப்பிராணி இப்போது நன்றாக இருக்கிறது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா சக்கராஸ், அந்த பிராணிக்கு, செல்ல பிராணிக்கு எல்லா சக்கராஸும் மோர் சக்கரா கான்சன்ட்ரேஷன் ஆக்னான் மூலாதாரால ரேக்கி கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு தேவையான ரிக்வெஸ்ட் சிம்பிள்ஸும் அப்ளை பண்ணும். 5வது பேஷண்ட் எங்க வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணியான நாய்க்கு கழுத்தில் சுளுக்கும் வீக்கமும் ஏற்பட்டு ஒரு புறம் மட்டுமே அதனால் கழுத்தை திருப்ப முடிந்தது. ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஈலிங் கொடுத்த பிறகு கழுத்தை சிறிது சிறிதாக திருப்ப முடிந்தது. அடுத்து 2 நாள் தொடர்ந்து ஈலிங் கொடுத்த பிறகு வீக்கம் முழுவதுமாக சரியாகி நன்றாக கழுத்தை திருப்பி தன்னோட இயல்பு நிலைக்கு வந்தது. எங்கள் வீட்டு செல்ல பிராணி இப்போது நன்றாக உள்ளது. ரேக்கி கிவன் பாத்தீங்கன்னா எல்லா சக்கராஸ்க்கும் மோர் கான்சன்ட்ரேஷன் இன் விசுதாக்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டது. 6வது பேஷண்டாக சென்னையிலிருந்து 40 வயது பெண்மணி பைல்ஸ், ஸ்ட்ரெஸ் பிளஸ் ஹெட்டேக்கில் கஷ்டப்பட்டு இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சிட்டிங் ஈலிங் கொடுத்து அக்குப்ரெஷர் பாயிண்டையும் கொடுத்தேன். அவர்கள் குணமாகி ரேக்கி லெவல் 1 நேரடியாக படித்து தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் ஈலிங் செய்து கொண்டார்கள். மனிதன் இன்னொன்னு பதிவை இங்க முன்படுத்தி இது பண்றேன். அதாவது என்னன்னா, மனிதன் உயிரற்ற ரோபோட்களை உருவாக்கிறான். ஆனால் இறைவனோ உயிருள்ள மனிதனை உருவாக்கி 6 அறிவை கொடுத்து நம் உடம்புக்கு எது நல்லது எது கெட்டது என ஆராயும் திறனை ப்ராசஸிங் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அதே போல் மார்கழி மாதம் வீட்டு வாசல், கோயில் வாசலில் தண்ணீர் தெளித்து வாசலை சுத்தம் செய்வது போல் நம் உடல் என்ற வாசலை குளித்து சுத்தம் செய்து நம் உயிர் என்ற நம் ஆன்மாவை உயிராற்றல் நிறைந்த 7 சக்கரங்களை சுத்தம் செய்து சக்தி கொடுத்து நம் ஆத்ம ஜோதியை பேணி காப்ப டாக்டர் PS லலிதா மேடம் மற்றும் ஸ்ரீதேவி மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அனுபவங்கள் கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. Good morning, everyone. It's my honor to participate in this 26th World Reiki Day. And first, I thank this forum to give me a great opportunity to share my experience on Reiki. Reiki is a
power of belief and miracle அப்படின்னு தான் நான் இன்னைக்குமே நம்புறேன். Because why I say it's a miracle, you know, நம்ம இப்போ என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம போய் முன்னிக்கிறது வந்து கடவுள் கிட்டதான். பட் கடவுள் தாண்டி நம்ம ஒரு சக்தி இருக்க நினைக்கிற ஒரு பர்சன் தான் அது டாக்டர்ஸ். ஆனா டாக்டர்ஸே சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி டஃப் டு கியூர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ரேக்கினால we would have overcome that. அந்த மாதிரி ஒரு ரொம்பவே இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். Actually, it was the Reiki which I've done for my grandmother at age of 75 plus. She had a tonsil gland on her throat. அப்போ கண்டிப்பா சர்ஜரி பண்ணணும். பட் ஒரு கியூஷன் ஸ்டேஜ் வேர் அந்த சர்ஜரிக்கு அப்புறமா அவங்களால பேச முடியாது. வாய்ஸ் she will not retain her voice அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட் க்ரைங் அண்ட் என்னோட இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல நான் யாருக்குமே பேச முடியாம போற ஒரு ஸ்டேஜ் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சர்ஜரி அப்படின்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் at the time we also didn't have any other opinion. நானும் என் ஃபாதரும் we went for 2-3 opinions, செகண்ட் ஒப்பீனியன் போனோம் டாக்டர்ஸ்ட்டு. பட் நாங்கள் கேட்ட எல்லா டாக்டர்ஸுமே வந்து it's true, it's very hard in the stage it's very hard for her to get back her voice அப்படின்னு சொன்னாங்க. It was a week before surgery I went there என்னோட நேட்டிவ்க்கு போயிருந்தப்போ எனக்கு ஒரே ஒரு ஹோப் அண்ட் பிலீஃப் ஆன் ரேக்கி ரொம்பவே ஸ்ட்ராங் இருந்ததுனால I started doing Reiki for her. பட் என்னன்னா ஆஃப்டர் ஷீ ஸ்லெப்ட், அதாவது தூங்கினதுக்கு அப்புறமா, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹர் மைண்ட், அவங்க எந்த நிமிஷம் அந்த டிஸ்டர்ப் ஆக வேண்டாம்னு நினைச்சு அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா ஐ வாஸ் டூயிங் Reiki for a week, and after that she went for a surgery. And as I told, it was a miracle because doctor வந்து surgery முடிச்சுட்டு சொன்னாங்க that the ஹார்டா இருக்கும் அந்த ஸ்டேஜ் 3 years ஆன சர்ஜரி, அதுக்கப்புறம் வாய்ஸ் வராதுன்னு சொன்ன அதே டாக்டர்ஸ் வந்து the gland was சாஃப்ட் ஆயிடுச்சு. அது எங்களுக்கே புரியல என்ன நடந்துச்சுன்னு புரியல. The surgery went so smooth. But let us see, hopefully she should get back her voice அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் 3 days அவங்க பேசும்போது அவங்க முகத்துல நான் பார்த்த சந்தோஷம் நான் எனக்குள்ளார ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஷீ டோன்ட் நோ தட் ஐ டிட் Reiki for her. பட் ஆனா எனக்குள்ளார நான் Reiki கத்துக்கிட்ட ஒரு முழு பலனை வந்து அன்னைக்கு ஐ ஃபெல்ட். ஏன்னா எல்லாருமே நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். ஈவன் ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் Reiki in past 7-8 years. பட் ரொம்ப இமோஷனல் மூமெண்ட் அப்படின்றதான் வந்து people feel so good. அது மாதிரி ஒரு மூமெண்ட் தான் உங்க கூட எல்லாமே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ it was just one of my very emotional moment. And one another is நான் இப்போ முன்னாடி பேசின ஹீலர் எல்லார்கிட்டும் கேட்ட விஷயங்கள்ல வந்து they even did Reiki for dog அப்படின்னு சொன்னாங்க. Absolutely true. I have experienced that because I used to do Reiki for my plants, and it was very recent, 2 weeks back in my flats we have a lot of dogs. ஒண்ணு வந்து எப்ப பாரு whenever people go, no, it is a little ferocious, it used to bark like anything. அது kids வந்து ரொம்ப ஹார்ட் ஆறாங்க அப்படின்லாம் அந்த குரூப் மெசேஜ் இருந்தாங்க. நான் 2-3 days அதை பெருசா மைண்ட் பண்ணல. பட் அகெயின் அந்த விஷயம் வரும்போது ஐ தாட் வை கேன் டூ Reiki for that அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிட் Reiki for that dog with Boda symbol and everything. என்ன ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அது வீட்டுல வளர்க்கக்கூடிய டாக் இல்ல ஸ்ட்ரீட் டாக். பட் ஈவன் ஒரு 2-3 daysக்கு அப்புறம் when I went out, அது திடீர்னு எங்கேயோ இருந்தது என் பக்கத்துல வந்து வாலாட்டுச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப வந்து ஒரு கிரேட் மூமெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட அதோட குணத்தை அதை மாத்திக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீலை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கிராஜுவலா எல்லாருக்கும் எப்படி அது ஃபீல் ஆகுதுன்றதை என்னால கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. பட் என்கிட்ட காட்டுன அந்த ஒரு சின்ன சேஞ்சு நம்மளோட Reiki has worked on it அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சிச்சு. So Reiki is real miracle, I used to tell. And I thank Dr. Mrs. Lalita ma'am and Sridevi ma'am for giving me a great opportunity to learn this Reiki. And I like to thank my heartfelt thank to Mrs. Vidya Balakrishnan ma'am
who gave a very excellent speech to us. And also, எனக்கு ரொம்ப பெருமிதமான விஷயம் is that she told their hospital is not having a billing counter. I'm an MSc hospital management person, my graduate. And I've worked as a floor manager in Apollo Hospital. I used to see more than ஒரு பேஷண்ட்டை கியூர் பண்றதை தாண்டி பில்லிங்ல எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்றத நான் ஆப்வியஸா நான் உணர்ந்திருக்கேன். அப்படி ஒரு இடத்துல நம்மளால ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஒருத்தரை குணப்படுத்த முடியுது வித்தவுட் கெட்டிங் மணி ஃப்ரம் தெம் ஃப்ரீ ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் மேம் வித்யா மேம். இட்ஸ் ஸோ கிரேட்ஃபுல் தட் யூ ஆர் டூயிங் அ பிக் சர்வீஸ் ஃபார் திஸ் சொசைட்டி. Thank you so much. And a small tip I like to give. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ரேக்கி ஃபீல் எமோஷனலா ஃபீல் ஆயிருப்போம். நிறைய பேருக்கு ரேக்கி கொடுத்துருப்போம். அதுல இருந்து குணமாய் வந்திருக்காங்கன்றதுலாம் கேள்விப்பட்டிருப்போம். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கே ஒரு இமோஷனல் பிளாக் ஆகும். When we do for ourselves or for our close relatives, maybe for our kids or something like that. அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க ஐ டோன்ட் நோ, பட் ஐ ஹவ் ஃபெல்ட் தட். பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ஐ லைக் டு கிவ் அ ஸ்மால் டிப் which I've learned from Sridevi ma'am. Please do a calm meditation just for 5 minutes every day in the morning. And meditation, in sense, you may not hear any good music or om chanting or yoga. But in the vision, just sit idle. Now, open a theater. Just being sitting idle, will it solve? Yes, absolutely true. Just sit idle for 5 minutes. Before that, have a glass of water in front of you. ஒரு காம் மொமெண்ட்ல ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து இருந்துச்சு. ஆஃப்டர் தட் அந்த வாட்டர் எடுத்துட்டு வாட் ஆல் நெகட்டிவ் தாட் யூ ஹாவ் ஆர் வாட் ஆல் சிம்பிள் விச் யூ லைக் டு புட் ஆன் தட் வாட்டர் அது பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ரிங்க் தட் வாட்டர். டூ திஸ் ஃபார் மினிமம் ஆஃப் 21 days. And மெயினான விஷயம், do this consistently for 2 days because consistency is very important. ஒரு 2 நாளைக்கு நம்மளால ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னா we can't follow that for 21 days, which I felt very strong. அதனால தயவு பண்ணி please try this. And thank you so much for everyone for giving me this great opportunity. Thank you. Thank you, Priyadarshini ma'am, for good share and also for the tip. Very nice. Thanks. I'm sorry to interrupt. The water has to be blessed with positive momentum, positive thought. Yeah. And if it is negative thoughts which is coming in the mind, we have to put it on the plant. Just shower it on the plant. Okay. Thank you so much. Thanks for sharing the tip. Thank Yeah, you. ma'am. Thank you. Thank you, Darshini. Now we move on to Mr. Vigneshwaran. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டில் இருக்கும் இறைவா போற்றி. Thanks for this great opportunity. Thanks to my master Sridevi. Thanks to Dr. P.S. Lalita ma'am. Thanks to Universe. Thanks to everyone who is present today in this beautiful occasion. And I would like to share something about my observation over the years of being a Reiki practitioner. It's not a specific case study because previous years அதை பற்றி நம்ம பேசியிருக்கேன் நான். ஸோ இது வந்து power of intention in Reiki healing to enhance your practice அதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். Pardon me, it's going to be in English. So yeah, I will start now. So in the world of Reiki, the energy you channel is only a part of the healing process, right? Have you ever considered how the power of intention can profoundly impact your practice? As a Reiki practitioner, understanding and harnessing intention can elevate your healing sessions and create transformative experience for both you and your client, right? Intention is the driving force behind every Reiki session, right? It shapes the energy flow, influences the outcome of healing. When practitioners set clear and positive intentions, they align themselves with the universal life force, which is Reiki energy, enhancing the effectiveness of their work. And imagine entering a session with a focused intention, leading to a deeper healing and more profound connection with your client. This approach not only benefits the recipients,
but also enriches the practitioner's experience, fostering a sense of fulfillment and purpose. Well, to harness the power of intention in your Reiki practice, I will share some of my observation made over the years of practice. All right. So the first one will be setting a very clear intention. Before each session begins, take a moment to define your own intention. What do you want to achieve at the end of the healing session? Okay, this could be to promote relaxation, facilitate emotional release, or support physical healing. Write it down or visualize it to solidify your focus. Right. The second point is meditative techniques. Engage in a brief meditation to connect with your intention. Like us, students of Reiki Center of India, we have our meditation techniques taught by our Dr. P.S. Lalita. All right. Okay. You might also can use some affirmations like I'm the channel for healing energy, or my intention is to support this individual journey towards wellness. This mental preparation can significantly enhance your effectiveness during the session. Third one is my favorite, right? As a Reiki healer, we have learned multiple symbols and all, right? So the third point will be like you combine your intention with your symbols, right? Integrate the use of sacred Reiki symbol with your intention. For an instance, when you are doing distance healing, you'll be using Honza Zeisone. So you can pair it with a specific intention to amplify its effect. All right. The next point will be reflect on outcomes. After each session, take time to reflect on the results. Consider how your intention influenced the experience. This reflection will help you refine your approach and deepen your understanding of the connection between intention and healing. And the last one will be another favorite of mine. இந்த மெத்தட் வந்து நம்ம ரெக்கி சென்டர் ஆஃப் இந்தியாவில் வந்து நிறைய செய்கிறீங்க. பிகாஸ் நான் மலேசியாவில் இருக்கிறனால, நானும் செனிஷாவும் மலேசியாவில் இருக்கிறனால, sadly we couldn't join all these Reiki camps and all, but we are trying to how would I say that, duplicate or mimic something that has been practicing in Reiki Center of India over here in Malaysia, all right? So which is the community practice. So this will encourage fellow practitioners to explore the power of intention together. Organize a group intention setting sessions where everyone shares their goals and focuses on collective healing energy. This sense of community can enhance your personal practice and create a supportive environment. So the power of intention is a vital aspect of Reiki healing that can lead to more profound and rewarding experiences. By setting clear intention, incorporating meditative practices, and reflecting on outcomes, you can elevate your practice and foster deeper connection with your clients. Embrace these transformative elements of Reiki and watch it enriches your healing journey, nurturing both you and those you serve. Together, let's harness the power of intention to create more meaningful and effective Reiki practice. And last but not least, I would like to thank everybody who made this beautiful event happen. And thanks again to my guru and Dr. P.S. Lalita. Valga Valamudan. Om Namah Shivaya. Thank you, Mr. Vigneshwaran, for giving insights on intention. Thank you so much for sharing. Now we move on to Ms. Tinisha. அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய வேர்ல்ட் ரெய்கி டே வாழ்த்துக்கள். Pardon me, this speech is going to be in English ஏன்னா இங்க பல மொழிகள்ல இருந்து இருக்காங்க. And over the years we have shared our experience of healing clients and all, but this time I have a script written on how we've been conducting healing for pregnant mothers, babies and children. Okay, first and foremost, let us express our deepest gratitude to our revered gurus, Dr. Mikausi, Dr. P.S. Lalita, and my master, Ms. Sri Devi, who have selflessly shared their wisdom and light. Their teachings have illuminated our paths, enabling us to harness the life force energy that flows through the universe
They have been the beacons of knowledge, guiding us through our spiritual journeys with compassion and understanding. Thank you to all the gurus, masters, universal energies. All right. Now I would like to share one of our script written for Reiki World, for the Reiki World Day. So it's Reiki and its benefits for pregnancy, babies, and children. Imagine a gentle healing practice that not only supports expectant mothers but also nurtures newborns and promotes the well-being of children. Reiki, a holistic healing method rooted in the universal life force, offers remarkable benefits during pregnancy and beyond. For pregnant women, Reiki can transform the journey of motherhood. Those attuned to Reiki often report a more enjoyable pregnancy and easier childbirth experiences. The ancient practice helps alleviate morning sickness, reduces stress and fatigue, and stimulates healthy development for the unborn child. Additionally, Reiki fosters a deeper emotional bond between mother and baby through the power of loving touch. But the benefits don't stop there. For newborns, Reiki accelerates recovery post birth, promotes healing of the umbilical cord, and nourishes breast milk, enhancing its nutritional quality. Parents can easily channel Reiki to soothe common issues like colic and cradle cap, providing comfort and relief. As children grow, Reiki continues to be a valuable tool for lifelong health. It helps relieve aches and pains from injuries, promotes relaxation for better sleep, and encourages overall balance in mind, body, and spirit. Teaching children the 5 principles of Reiki empower them with skills for emotional resilience and well-being, setting them on a path to a healthier life. Imagine your child finding calm in challenging situations or recovering swiftly from minor injuries, all thanks to the nurturing energy of Reiki. This practice is not just a fleeting trend, it's a pathway to holistic health that can profoundly impact their lives. Incorporating Reiki into the lives of mothers, babies, and children can lead to profound positive outcomes, from reducing stress during pregnancy to promoting healing and emotional well being in children. Reiki offers a nurturing approach that enhances quality of life. By fostering a connection to the universal life force, families can experience deeper bonds and a greater sense of peace. Embrace the transformative power of Reiki and watch as it nurtures not just health but also happiness and harmony within your family. So, I have written this script based on my experience of healing pregnant mothers, children, and babies in my own family. So I had a cousin sisters who gave birth, and they had all these similar issues. அவங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருந்தப்ப நான் ரேக்கியை இன்கார்பரேட் பண்ணி ஹீல் பண்ணப்ப I saw a profound healing in their lifestyle, in their body, in their daily routines. So, and this made me to write this script and to let know that Reiki can be incorporated in any healing. All right, and thank you to all those participants, and thank you for giving me an opportunity to speak today. As we come together today, let us carry this spirit of gratitude in our hearts. May we continue to honor the lineage of Reiki, the sacred energy that binds us, and the divine presence that guides us. Let our gathering today be a celebration of healing, unity, and the boundless potential of Reiki to transform lives. Thank you, Masters. Thank you, Universe. Thank you, Divine Energies. Om Namah Shivaya. Thank you for that wonderful share. Very nice. Thanks.